தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தொகுதியில் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு கட்சியிலும் அந்தந்த தொகுதி மக்களிடையே எதிர்பார்க்கப்படும் சட்டமன்ற வேட்பாளர்கள் யார், அவர்களின் பின்னணி என்ன என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஆலங்குளம் தொகுதியில் திமுக சார்பில் சட்டமன்ற வேட்பாளராகும் வாய்ப்பு பட்டியலில் 3 பேரின் பெயர் அப்பகுதி மக்களால் கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் முன்னாள் சட்ட அமைச்சர் ஆலடி அருணாவின் மகள் பூங்கோதை பெயரை அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். அவரது தந்தை மறைவிற்கு பிறகு தீவிரமாக அரசியலில் ஈடுபட்டு வருகிறார் பூங்கோதை. மருத்துவரான அவர் தற்போது திமுக மாநில சுற்றுச்சூழல் அணி தலைவராக செயல்பட்டு வருகிறார். இவரை தொடர்ந்து திமுக முன்னாள் மாவட்ட செயலாளர் சிவபத்மநாதன் பெயரை அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். வழக்கறிஞரான இவர் தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே கல்லூரணி கிராமத்தை சேர்ந்தவர். அடுத்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியனுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். இவர் 2021 ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதிமுகவின் முன்னாள் சபாநாயகராக இருந்தவர். அதிமுகவில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளராக செயல்பட்ட மனோஜ் பாண்டியன் சமீபத்தில் திமுகவில் இணைந்தார். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து அதற்கான பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுக வேட்பாளர் யார் என்ற பட்டியலில் 3 நபர்களின் பெயர் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆலங்குளம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வி.ஜி. ராஜேந்திரன் பெயரை அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். 2 முறை சட்டசபைக்கு போட்டியிட்டு 2 முறையும் இவர் வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக முன்னாள் எம்பி KRP பிரபாகரன் வேட்பாளராக இடம்பெறுவார் என அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். இவர் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே கீழப்பாவூரைச் சேர்ந்தவர். வழக்கறிஞரான இவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து நேர்காணலில் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. ஆலங்குளத்தில் மூத்த அரசியல்வாதியும் பேரூர் செயலாளருமான KP சுப்பிரமணியன் இம்முறை வேட்பாளராக அறிவிக்கப்பட்டால் வெற்றி பெறுவார் என அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். இவர் கடந்த 1972 ஆண்டு முதல் தற்போது வரை சுமார் 54 ஆண்டுகளாக அதிமுகவில் பயணித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாரதிய ஜனதா கட்சியில் இயற்கை விவசாய மாநில ஒருங்கிணைப்பாளராக உள்ள சோபனா இம்முறை வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். முதுநிலை பட்டதாரியான இவர் முன்னாள் வங்கி ஊழியர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரை தொடர்ந்து தென்காசி மாவட்ட பாஜக கல்விக்குழுவில் மாவட்ட தலைவராக உள்ள அருணாச்சலத்திற்கு வாய்ப்பு கிடைக்கும் என அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். பாவூர் சத்திரத்தைச் சேர்ந்த அருணாச்சலம் தனியார் மருத்துவமனை இயக்குநராக உள்ளார். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை மூத்த காங்கிரஸ் உறுப்பினரும் முன்னாள் எம்பியுமான SS ராமசுப்பு வேட்பாளராக நிறுத்தப்பட்டால் வெற்றி பெறுவார் என அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். அதேபோல் அகில இந்திய காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளராக உள்ள MS காமராஜ் பெயரை அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். இவர் தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தைச் சேர்ந்தவர். ஆலங்குளத்தைச் சேர்ந்த MS திரவியம் என்ற சாமுவேல் திரவியத்திற்கு இம்முறை வாய்ப்பு கிடைக்கும் என அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். இவர் தற்போது வடசென்னை மாவட்ட காங்கிரஸ் தலைவராகவும் மாமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. முதல் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளவிருக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் அக்கட்சியின் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளராக உள்ள விபின் சக்கரவர்த்திக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். MPA பட்டதாரியான இவர் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு கன்னியாகுமரி மண்டல தலைவரும் தென்காசி மாவட்ட தலைவருமான TVP வைகுண்டராஜனின் மூத்த மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக தாவேக மாவட்ட செயற்குழு உறுப்பினரான பத்மநாபன் பெயரை சொல்கிறார்கள் அவரது ஆதரவாளர்கள். இவர் ஆலங்குளம் அருகே குருவன்கோட்டை கிராமத்தை சேர்ந்தவர்.
விஜய் மக்கள் இயக்கத்தில் 25 ஆண்டுகளாக பணியாற்றி தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தில் தென்காசி தெற்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினராக இருக்கிறார். இவர் இருசக்கர வாகனங்கள் விற்பனை செய்யும் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக மருத்துவர் பால்ராஜை அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நியமித்துள்ளார்.